தமிழகத்தில் பெண்களுக்கான பத்திரப்பதிவு கட்டண சலுகை இன்று முதல் அமலாகிறது. 2025-26 ஆண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த மார்ச் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அதில் 10 லட்சம் வரை பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் அசையா சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் வீடு, மனை, விவசாய நிலம் உட்பட அனைத்து அசையா சொத்துக்களுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அதனை உறுதி செய்யும் வகையில் அரசு தரப்பிலிருந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சலுகை இன்று முதல் அமலாகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் காணமலை பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பல வனவிலங்குகள் உள்ளன. மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள காணமலை ஊராட்சிக்குட்பட்ட நாச்சாமலை, கல்பட்டு ஆகிய பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதில் பல வகை உயிரினங்களும் பல அரிய வகை மூலிகை செடி மரங்களும் அதிக அளவு காட்டுத்தீயில் எரிந்து தீயில் கருகி நாசமாகி உள்ளது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் இன்று முதல் ஜூன் 5 வரை படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது. தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 7 இடங்களில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இதை அனுபவிப்பதற்காக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி, பழ கண்காட்சி உள்பட பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்தில் விண்ணப்பம் பெறப்பட்டு உரிமை தொகை வழங்கப்படும் என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி மகளிர் பெண்களை மையப்படுத்தி பல நல்ல திட்டங்களை நாம் இன்றைக்கு தந்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல கூட மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு விண்ணப்பங்கள் இன்னும் ஒரு 3 மாத கால அளவிற்குள்ளாக மீண்டும் பெறப்பட்டு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு தகுதியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக அந்த மகளிர் உரிமை தொகைகள் விடுவிக்கப்படும் என்பதை நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அது தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு அதை வழங்கக்கூடிய உத்தரவினையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள். சென்னை பெரவள்ளூர் பகுதியில் மதுபோதையில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த பெங்கால் மற்றும் சிலருடன் மது அருந்த சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியதை அடுத்து சந்துரு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் சந்துரு வீட்டிற்கு வந்த சிலர் அவரை பெங்காலுடன் சமாதானம் பேசுவதற்காக வீட்டருகே உள்ள பூங்காவிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது பெங்கால் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சந்துருவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு ஆட்டோவில் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திமுகவிற்கு இந்துக்கள் ஓட்டு ஏற்கனவே உள்ளதாகவும் அதனை பெறுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேலாயுத சுவாமி கோயிலில் முருகன் சிலை மற்றும் ராஜகோபுரம் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் மேற்கொள்ள திட்ட மதிப்பீடு தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்து மக்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக கோயில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்விக்கு திமுகவிற்கு இந்துக்கள் ஓட்டு ஏற்கனவே உள்ளதாகவும் அதனை பெறுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயிலில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து சென்ற கண்டெய்னர் லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர் சிங்கப்பெருமாள் கோயில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பிரேக் பிடித்துள்ளார். இதில் பின்னால் வந்த கார் மற்றும் டிப்பர் லாரி அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த திருநின்றவூரில் வாடிக்கையாளர் ஆன்லைனில் ஆர்டர் செய்த பிரியாணியில் கூலிப் போதைப் பொருள் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநின்றவூர் பகுதியை சேர்ந்த கௌதம் என்பவர் அப்பகுதியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் ஆன்லைன் மூலம் பிரியாணி ஆர்டர் செய்தார். அதனை பிரித்து பார்த்தபோது பிரியாணியில் கூலிப் போதைப் பொருள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் ஓட்டலுக்கு சென்று ஊழியர்களிடம் முறையிட்ட போது அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த கௌதம் உணவக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ரயில்வே துறை மேற்கொண்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையால் கடந்த 27 மாதங்களாக ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு கேரள வனப்பகுதியில் தண்டவாளங்களை கடக்கும் யானைகள் ரயில் மோதி உயிரிழப்பதை தடுக்க கோரிய வழக்கில் நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தெற்கு ரயில்வே தரப்பில் கோவை, பாலக்காடு வனப்பகுதிகளில் யானைகள் ரயில் தண்டவாளங்களை கடக்கும் 11 இடங்களை கண்டறிந்து அதில் 9 இடங்களில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டு மேலும் 2 இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது. மேலும் ரயில்வே துறை மேற்கொண்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையால் கடந்த 27 மாதங்களாக ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பு சம்பவங்கள் எதிலும் நிகழவில்லை என தெரிவித்தார். இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான திட்ட மதிப்பீட்டை தமிழில் தயாரிக்க அனுமதி கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பம் குறித்து 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பட்டய பொறியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தின் அலுவல் மொழியான தமிழ் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அதனை சுட்டிக்காட்டி நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான திட்ட மதிப்பீடுகளை தமிழில் தயாரிக்க அனுமதிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் மனுதாரர் சங்கத்தின் கோரிக்கையை 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமேஸ்வரம் அடுத்த தெற்கு உச்சிப்புலி கடற்கரைக்கு அப்பால் சட்டவிரோதமாக கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படை பிரிவு கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் 5 ட்ரம்களில் இருந்த சுமார் 200 கிலோ எடையுள்ள கடல் அட்டைகள் கொண்டு பறிமுதல் செய்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் காதல் விவகாரத்தில் பெண்ணின் அண்ணன் மீது பெட்ரோல் கொண்டு வீசி கொல்ல முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மடிப்பாக்கம் அருகே உள்ளகரம் பகுதியில் ரஞ்சித்குமார் என்பவர் தாய் மற்றும் தங்கையுடன் வசித்து வருகிறார். ரஞ்சித்குமார் வீட்டிற்கு வந்த நெல்சன் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் உன் தங்கையை தான் காதலிப்பேன் என்ன செய்வாய் என கூறி கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றுள்ளார். தொடர்ந்து ஜெயக்குமாரின் இருசக்கர வாகனத்தை ரஞ்சித்குமார் எடுத்து வந்துள்ளார். உடனடியாக நெல்சன், ஜெயக்குமார் மற்றும் கோகுல் ஆகியோர் இருசக்கர வாகனம் மீது பெட்ரோல் கொண்டு வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து ரஞ்சித்குமார் அளித்த புகாரை அடுத்து போலீசார் 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே தாயுடன் பேசுவதை நிறுத்த கோரி கத்திரிக்கோளால் இளைஞர் பெண்ணை குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொட்டலூரணி பகுதியைச் சேர்ந்த பார்வதி கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகின்றார். இந்நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மீனா என்பவரோடு பார்வதி பேசுவது மீனா மகனான புஷ்பராஜுவுக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே புஷ்பராஜ் மட்டும் வீட்டில் இருந்தபோது அங்கு வந்த பார்வதியிடம் வரக்கூடாது எனவும் தாயுடன் பேசக்கூடாது எனவும் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பார்வதி தாய் குறித்து தவறாக பேசியதால் ஆத்திரமடைந்த புஷ்பராஜை கத்திரிக்கோளால் பார்வதியின் உடலில் கொடூரமாக குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே பார்வதி உயிரிழந்துள்ளார். கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் புஷ்பராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஓசையில் பெட்ரோல் போட சொல்லி பெண் ஊழியரை திமுக பிரமுகர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் புஷ்பா என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விழமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சீனு என்பவர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் தராமல் சென்றுள்ளார். தொடர்ந்து அதேபோல் மீண்டும் பெட்ரோல் போடும்படி கேட்டுள்ளார். அதற்கு புஷ்பா மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரத்தில் சீனு புஷ்பாவை தகாத வார்த்தையால் திட்டியதோடு தாக்கியுள்ளார். இதுகுறித்து புஷ்பா அளித்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.